எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு பம்ப் செட்டோட இன்ஸ்டாலேஷன் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு நியூ வீடியோ. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிற பம்ப் செட். Texmo branded 4 inches single phase 1.5 HP submersible motor and a JRF 9/15 pump, அதாவது 9 series simpler 15 stages pump. டொமஸ்டிக் யூஸுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு அக்வா குரூப் Texmo branded மாடல் இது. செட்டை வந்து இனிமேல் தான் அன்பாக்ஸ் பண்ணோம். நம்ம கடையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி மாங்கரை நடுப்பட்டிங்கிற ஊரில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இங்கே தான் செட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். முதல்ல மோட்டரை அன்பாக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மோட்டரோட நேம் பிளேட் டீட்டெயில்ஸ் இப்போ செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மோட்டர் டைப் JFS 011KS. மோட்டரோட பவர் ரேட்டிங் பார்த்தா 1.1 கிலோவாட். அது நம்ம ஹெச்பியில் கன்வெர்ட் பண்ணும்போது 1.5 HP. அது இல்லாமல் மோட்டரோட ஸ்பீடு RPM வந்து 2850 RPMல இது ரன் ஆகும். மேக்ஸிமம் கரண்ட் வந்து 10 ஆம்ஸ், 10 ஆம்ஸ் தான் மேக்ஸிமம் கரண்ட்டு. அதே மாதிரி வோல்டேஜ் சிங்கிள் ஃபேஸ் தான் நமக்கு தெரியும். சிங்கிள் ஃபேஸில் 220 வோல்ட்டு தான் இதோட ரேட்டட் வோல்டேஜ். 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. அடுத்தது பம்ப் டைப் பார்த்தா ஒரு ஜாக்கெட் டைப் பம்ப். இது 9 சீரிஸ் சிம்ப்ளர். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 9 சீரிஸ் சிம்ப்ளர் 15 ஸ்டேஜஸ் பம்பு. ரேட்டட் ஹெட் வந்து 60 மீட்டர். 60 மீட்டர்னால் நம்ம அடியில் கன்வெர்ட் பண்ணும்போது அரௌண்ட் ஒரு 195 200 ஃபீட் அரௌண்டு இது வேலை செய்யும். அது வந்து ரேட்டட் ஹெட்டு. அதோட ரேஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது 45 மீட்டர்லேருந்து 66 மீட்டர் வரைக்கும் தான் இதோட ஒர்க்கிங் ஹெட்டு. அதாவது மினிமம் ஒரு 150 அடியிலேருந்து 220 அடி வரைக்கும் இது 1.25 டெலிவரிக்கு வேலை செய்யும். நெக்ஸ்ட் இந்த ரேட்டட் டிஸ்சார்ஜ் பார்த்தா 0.9 LPS. அதாவது 60 மீட்டரில் வேலை செய்யும்போது அரௌண்ட் ஒரு 1 லிட்டர் தண்ணி நம்ம ஒரு செகண்டுக்கு யூஸ் ஆகும். இந்த இடத்துல தான் மோட்டர் பம்பும் கப்பல் ஆகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மோட்டர் கேபிளை வந்து எடுத்து விட்றாங்க. மோட்டரோட கேபிள் அடியாமல் இருக்கிறதுக்கு பம்பில் இந்த ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல கழட்டி வைக்கிறேன். அது இல்லாமல் இந்த ஸ்ட்ரெயினர், அதாவது பம்புக்குள்ளே மண் ஏறாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயினர் போட்டிருக்காங்க. அதுவும் முதல்ல கப்பல் பண்ணுறதுக்கு முன்னாடி கழட்டி வைக்கிறேன். ரோட்டோர் ஷாஃப்டில் இருக்கிற இந்த நர்லிங் போர்ஷன் தான் பம்பில் நமக்கு கப்பலாக இருக்குது. அடுத்தது இந்த பேர் மோட்டரில் கூலிங் வாட்டர் ஃபில் பண்ணோம். அதுக்காக நம்ம ட்ரிங்கிங் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண விட்டு ட்ரெயின் பிளக் டைட் வச்சுக்கலாம். நம்ம பம்போட டெலிவரி சைஸ் வந்து 1.25 இன்ச்சஸ். ஆனால் நம்ம இறக்க போகிற பைப்பு வந்து 1 இன்ச்சஸ். அதுக்காக ஒரு 1.25க்கு 1 பாட்டம் ரெடியூசர் அடாப்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம மோட்டரோட கேபிளை வந்து இந்த போருக்குள்ளே இறக்க போகிற கேபிள் கூட ஜாயின் பண்ணுறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டிய வேலை இது. இந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே தண்ணி போகாத அளவுக்கு பக்காவாக சீல் பண்ணணும். ஃபைனலி இந்த 3 வயரையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்டர்னல் ஷார்ட் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு தான் 3 வயரையும் தள்ளி 3 ஜாயிண்ட்டையும் தள்ளி போட்டிருக்காங்க. இனிமேல் இதையும் சீல் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் இன்சுலேஷன் டேப்பு, அதுக்கு மேலே ரப்பர் டேப்பு. இந்த காம்பினேஷனை எல்லா ஜாயிண்ட்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாயிண்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு. நம்ம அக்வாடெக்ஸ் பிராண்டோட கேபிள் தான் போருக்குள்ளே இறக்க போகிறது. 3 கோர் 2.5 ஸ்கொயர் mm அக்வாடெக்ஸ் ஃப்ளாட் கேபிள். நெக்ஸ்ட் இந்த மோட்டரையும் பம்பை கப்பல் பண்ணுறாங்க. பம்பில் இருக்கிற கப்ளிங் டீத்தும் மோட்டரோட நர்லிங் டீத்தும் மேட்ச் ஆகும்போது ரெண்டுமே கரெக்டாக சீட்டிங் ஆகிடும். அதுக்கப்புறம் நெட்டு போட்டு ஃபுல் டைட் பண்ணுறாங்க.
டைட் வச்சதுக்கப்புறம் பம்ப் செட்டோட ப்ளை செக் பண்ணோம். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அப் அண்ட் டவுன் ப்ளை இருக்கணும் கண்டிப்பாக. அடுத்ததாக நம்ம முன்னாடி ரிமூவ் பண்ணியிருந்த கேபிள் கார்டு, ஸ்ட்ரெயினர் எல்லாமே திரும்ப மாட்டுறாங்க. ஸோ பம்ப் செட் எரெக்ஷனுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம போர் பைப்பு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வருஷத்தில் இருந்து தான் நம்ம கம்பெனியில் யூபிவிசி பைப்ஸு தயாரிக்க ஆரம்பிச்சது. எங்களோட அடுத்த வீடியோ அக்கோடெக்ஸ் யூபிவிசி காலம் பைப்ஸை பற்றி தான் செய்ய போகிறேன். இது அக்கோடெக்ஸோட 1 இன்ச் V4 கப்ளர் டைப் பைப்பு. டோட்டலி 17 பைப் இருக்குது. ஸோ 170 ஃபீட் 170 ஃபீட்டில் எரெக்ட் பண்ண போகிறாங்க. இன்ஸ்டாலேஷன் டெப்த்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இவங்க கையிலே எரெக்ட் பண்ணுறாங்க. ஸோ 17 பைப்பு இறக்கியாச்சு. லாஸ்ட் பைப்போட எண்டில் ஒரு போர் கவர் போட்டு அடாப்டர் டாப்பை கனெக்ட் பண்ணுறாங்க. பம்ப் செட்டை ஹேங் பண்ணுறதுக்காக இந்த அடாப்டர் மேலே ஒரு ஸ்டாப்பர் கிட்டி போட்டு வைக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒரு கப்ளிங் போட்டு பெண்டை ஜாயின் பண்ணுறாங்க. இந்த பெண்டோட எண்டில் ஒரு NRV கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஹோஸ் காலர் மாட்டி வைக்கிறாங்க. இதோட பம்ப் செட்டோட எரெக்ஷன் பார்ட் முடிஞ்சு. அடுத்தது நம்ம கனெக்ஷன் சைடு பார்க்கலாம். இந்த பம்ப் செட்டுக்கு வந்து ஒரு BCH பிராண்டட் 1.5 HP பேனல் போர்டு யூஸ் பண்ணுறாங்க. இதோட ரிலே ரேஞ்ச் வந்து 8.9லேருந்து 13.5 ஆம்ஸ் வரைக்கும் இருக்குது. இதில் டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து 120 to 150 மைக்ரோஃபேரட் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் அண்ட் 50 மைக்ரோஃபேரட் ரன்னிங் கெப்பாசிட்டர். பேனலுக்குள்ளே 5 டெர்மினல் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 2 டெர்மினல் இன்புட் சப்ளையோட ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் கனெக்ட் பண்ணோம். மிச்சம் 3 டெர்மினல் மோட்டரோட கேபிள்லேருந்து வர ROB ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம அக்கோடெக்ஸ் பிராண்ட்லேயே மோட்டர் ஸ்டார்டர் வருது. ஆனால் இங்கே கஸ்டமர் BCH பேனல் ப்ரிஃபர் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ மோட்டர் டு ஸ்டார்டர் கனெக்ஷன் ஒர்க் முடிஞ்சிச்சு. அடுத்தது மெயின்லேருந்து ஸ்டார்டருக்கு இன்புட் சப்ளை எடுக்கணும். ஸ்டார்டர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 15 ஃபீட்ஸ் மட்டும்தான் மெயினுக்கு இருக்குது. இந்த கனெக்ஷனுக்கு 2 320 CTS கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டெஸ்டரை வச்சு சப்ளை பொலாரிட்டி, அதாவது ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் செக் பண்ணுறாங்க. அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சப்ளை லைன்ஸ் கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ ரிலே ரேஞ்சு வந்து ஒரு 10 ஆம்ஸில் செட் பண்ணுறாரு. ஸோ அவ்வளோதான், நம்ம கனெக்ஷன் பார்ட்டு முடிஞ்சிச்சு. இனிமேல் மோட்டர் ரன் பண்ணிக்கலாம். வோல்டேஜும் பார்த்தா கரெக்டாக 220 வோல்ட்ஸ் வருது. ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறாரு.
எப்போதும் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் பட்டன் ஒரு 3 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணணும். ஸோ மோட்டர் ரன் ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு 7.5 ஆம்ஸ் எடுக்குது இப்போ. ஸோ டெலிவரி சைடு போய் பார்க்கலாம். ஆன் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் தான் ஆகுது, அதுக்குள்ளே நல்லா ஃபோர்ஸில் தண்ணி வருது. நான் எதிர்பார்த்தோட ப்ரெஷராக இருக்குது. நைஸ். ஐ திங்க் கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. Comment your queries and suggestions. Thank you.